சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு புக் பண்றதுல. அதுல சிஎஸ்கே வெப்சைட்ல வந்து ப்ரீ சேல்னு ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க. அந்த ப்ரீ சேல்ன்றது 9:30க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் ப்ரீ சேல் அப்படின்றது என்ன அப்படின்னா முன்னாடியே வந்து அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஆப்புக்கு வரதுக்கு முன்னாடியே நீ என்கிட்ட வந்து அக்கௌண்ட் வச்சிருக்க அப்படின்னா உனக்கு நான் வந்து சேல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க. சிஎஸ்கே அஃபிஷியல் வெப்சைட்ல. ஸோ அதை நம்பி நம்ம உள்ள போனோம்னா கரெக்டாக 9:30க்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடியே என்ன ஆகிடும்னா சிஎஸ்கே வெப்சைட் வந்து அப்படியே ஜாம் ஆகிடும், அப்படி ஒர்க்கே ஆகாது. இந்த ஆடுன்னு சொல்லி ஒன்று வரும் சிஎஸ்கே வெப்சைட்ல, அது வந்து க்ளோஸ் பண்ணாதான் நம்ம வந்து அடுத்து வந்து போயிட்டு புக்கிங் பற்றிலாம் பார்க்க முடியும். ஆனால் அந்த ஆடுன்ற விஷயமே வந்து க்ளோஸே ஆகாது. சிஎஸ்கே வெப்சைட் அப்படி ஸ்டக் ஆகி நின்று ஒரு 9:15க்குலாம் வந்து அப்படி ஸ்டக் ஆகிடும். சரி ஆப்பில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆப்பில் போய் புக் பண்ண போனால் ஆப்பை விட்டு வெளியில் தள்ளி விட்டுரும், இல்லைன்னா லாக் அவுட் பண்ணி விட்டுரும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது எல்லாமே எதுக்கு பண்ணுறாங்கன்னே தெரியல. ஆக்சுவலி சிஎஸ்கே வந்து ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டு, நிறைய யூசர்ஸ் வந்து வருவாங்கன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டும் ஒரு வெப்சைட்டை வந்து ஒரு டெவலப் பண்ணாமல் நீ வந்து என்னோட யூசராக இருந்தனா உனக்கு வந்து நான் ப்ரீ சேல் வந்து பண்ணுவேன், சீக்கிரமாக வந்து நீ என்கிட்ட புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து எப்படின்னு எனக்கு புரியல. அவங்க அக்கௌண்ட் நம்மளை கிரியேட் பண்ண வைக்கிறதுக்காக அந்த சேல் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ 2000 3000 கியூக்குள்ளே அப்படி சப்போஸ் சிஎஸ்கே ப்ரீ சேலில் வந்து நம்ம உள்ளே போயிட்டோம்னா கூட நம்மளால வந்து டிக்கெட் வந்து வாங்க முடியாது. ஏன்னா ஒரு 1500 கிட்ட போகும்போது அப்படி ஸ்டக் ஆயிடுது, கியூவே மூவ் ஆகாது, அப்படி இருக்கும். கொஞ்ச நேரம் பொறுத்து ப்ரீ சேல் எண்டட் அப்படின்னு வந்துடும். இது வந்து பக்காவான ஒரு டிஸ்ட்ராக்ஷனே சொல்லலாம். இந்த கேப்ல வந்து அவங்க வந்து பிளாக் மார்க்கெட் சேல்ஸ் பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஜென்யூனான ஒரு சிஎஸ்கே ஃபேனால டிக்கெட் வந்து நம்மளால வந்து புக் பண்ண முடியல. பட் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு புரோக்கர்ஸ் கிட்ட. இது எப்படின்னு ஒண்ணுமே தெரியல. ஸ்பான்சர் டிக்கெட்ஸும் ஏகப்பட்ட டிக்கெட்ஸ் பிசிக்கல் டிக்கெட்ஸும் வந்து வெளியில வந்து வந்துட்டு இருக்குது. இது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பிளாக் மார்க்கெட் சேல்ஸ் தான். ஏன்னா ஜென்யூன் ஃபேன்ஸ் வந்து ஒரு பப்ளிக்கால வந்து ஒரு டிக்கெட்டை வந்து போயிட்டு ஆன்லைன்ல வந்து புக் பண்ண முடியல, எல்லாமே வந்து ஜாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி பண்ணி விட்டுறாங்க. இப்போ இன்னைக்கு காலையில கூட நான் கூட சரி ப்ரீ சேல்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரீ சேல்ல வந்து நான் கிளிக் பண்ணேன். கரெக்டா 9:15 போல வந்து வெப்சைட் வந்து ஸ்டக் ஆச்சு, ஆப் விட்டு வெளியே வந்துச்சு, திரும்பி லாகின் பண்ணவே முடியல. அதோட 9:45 கிட்ட தான் திரும்பி வந்து அது ஆக்டிவேட் ஆச்சு. பட் ஆனால் அந்த 9:45 போல நம்ம உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கியூ வந்து 50,000 60,000 போயிடுது. ஸோ இதுதான் வந்து சிஎஸ்கே அஃபிஷியல் வெப்சைட்ல ப்ரீ சேல்ல நடக்கிற ஒரு பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து கம்மிங் டு த டிஸ்ட்ரிக்ட் ஆப். இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஆப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து லிங்க்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஸ்பெஷல் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், பை லிங்க், அதை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போட்டுட்டு வாட்ஸ்அப்பில் குரூப்பில் வந்து நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். இந்த மாதிரி டைமில் நான் ஸ்பெஷல் லிங்கை வந்து போஸ்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி போடுவோம். அது மாதிரி பண்ணி நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருக்கீங்க, அது வந்து ரொம்ப சந்தோஷம். பட் ஆனால் சில பேரால் வந்து புக் பண்ண முடியல. ஸோ நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டீங்க, எனக்குமே ரொம்ப கவலையாக இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு விஷயத்த வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து நான் லிங்கை போடுறேன். நான் லிங்கை போட்ட உடனே எல்லாருமே அதாவது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரே டைமில் அந்த லிங்கை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். ஸோ அந்த கிளிக் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஜாம் ஆகுது. அதனால கொஞ்சம் அந்த லிங்க்கும் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஒர்க் பண்ண வைக்க முடியல. நிறைய பேர் வந்து நான் லிங்க் போட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே போயிட்டு பயோலேருந்து லிங்க் எடுக்கிறீங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஜாம் ஆகுது, கொஞ்சம் கியூவும் வந்து எல்லாருக்குமே கூட கொஞ்சம் வந்து தள்ளி தள்ளி போயிடுது. ஸோ அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் மேட்சஸ்லேருந்து லிங்கை வந்து எப்படி வந்து கொடுக்குறது அப்படின்றத நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலி எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஐடியாஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து லிங்க்கை வந்து ஸ்பெஷல் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக கரெக்டாக பண்ணணும். அதே நேரத்தில் நிறைய காலேஜ் பசங்க இல்லைன்னா ஸ்கூல் பசங்க, அவங்கள பற்றி நான் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. பட் ஆனால் ஸ்கூல் அண்ட் காலேஜ் பசங்கக்கிட்ட சில பேர்கிட்ட வந்து பணம் இருக்கிறது இல்லை. அது எல்லாருக்கும் அப்படி தான். நம்மளும் காலேஜ் படிக்கும்போது நிறைய பணம் நம்மகிட்ட இருக்காது, அந்த மாதிரி அவங்ககிட்டையும் இருக்கிறது இல்லை. பட் ஆனால் ஒரு ஆர்வ கோளாறில் போயிட்டு அவங்க லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுறாங்க, கியூவும் ஸ்கிப் ஆகுது. நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் புக் பண்ண முடியல. எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, அண்ணா நான் கியூக்குள்ளே போயிட்டேன்னா உங்கள் லிங்க் ஒர்க் ஆகுது, ஆனால் என்கிட்ட பைசா இல்லைன்னா அதனால் நான் வாங்கலை, நான் வெளில வந்துட்டேன் அப்படின்றாங்க.
ஸோ வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு டிக்கெட் கிடைக்காதான் இருக்கோம், அவங்களுக்குலாம் வந்து ஈஸியாக உள்ளே போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து வரப்போகுது. புக் பண்ணாதவங்க கீப் ஆன் ட்ரையிங். நான் இன்னும் கூட நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து எப்படிலாம் புக் பண்ணலாம், இந்த லிங்கை தவிர வேற எப்படிலாம் புக் பண்ணலான்ற வீடியோஸும் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும். ஏன்னா டிக்கெட்டோட லிங்கை எப்படி போடலாம், இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் போடாமல் வேற எப்படி நான் பண்ணலான்றத பற்றி அப்டேட் வந்து வரப்போகுது. எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் உங்களுக்கு இந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சைடில் இது ஏன் இப்படி அந்த மாதிரி ஒரு ப்ரீ சேல் பண்ணுறாங்க, ஏன் அப்புறம் ஸ்டக் ஆகுது, ஏன் சேலில் கியூ வந்து ரொம்ப கம்மியாக ப்ரீ சேல் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஆப் உள்ள போனாலும் வாங்க முடியல, சிஎஸ்கே வெப்சைட் மூலமாக டிஸ்ட்ரிக்ட் ஆப் வழியாக போனாலும் வாங்க முடியல, ஏன் இது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து கண்டிப்பாக ஒரு பிளாக் மார்க்கெட் சேலாக தான் இருக்குது, அப்படி தான் இருக்குதா, இல்லை அப்படி ஏதாவது ப்ரூஃப் இருந்தாலும் என்கிட்ட கொடுங்க, அதை வீடியோவை போட்டு பேசலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கீப் ஆன் வாட்சிங் கைஸ். இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் மேட்சஸ் இருக்குது, அதில் எப்படியாவது டிக்கெட் புக் பண்ணிட்டு தலை டோனியை போயிட்டு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புவோம். ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.